மாங்காய் சீசன் முடியறதுக்குள்ளே இந்த ரசத்தை செஞ்சு பாருங்கள். சூடான சாதத்தோடு கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மாங்காய் எடுத்து தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். இது நல்லா வெந்ததும் ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு இதை மசிச்சு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மாங்காவில் புளிப்பு இருந்தாலும் கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்தோம்னா தான் ரசத்தோட டேஸ்ட் வரும். அதனால் 1/4 கப் புளி தண்ணி, தேவையான அளவு உப்பு, ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 10 பூண்டு பல் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வானிலையில் எண்ணெய் விட்டு கடுகு, சீரகம், வெந்தயம், ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டு 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுட்டு கொஞ்சம் கறிவேப்பிலை, பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாங்காய் ரசத்தை இதோடு சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு பக்கம் நுர பொங்கிட்டு கொதி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க மிளகு, கொத்தமல்லி தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சூடான சாதத்தோடு பரிமாறும் போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.